Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் செய்யறதுக்கு நான் வந்துட்டு 2 மரவள்ளி கிழங்கு எடுத்துர்க்கேங்க. இத தோல் சீவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இத வந்துட்டு நம்ம நைஸா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸா இருக்கணும். இந்த அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு மெலிசா அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இங்க நான் வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு சூடு பண்ணி வச்சிருக்கேங்க. நல்லா சூடாயிடுச்சு. இதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து வச்சிருந்த மரவள்ளி கிழங்க சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டா கலர் மாறி வருங்க. அந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துறலாம். இங்க பாருங்க லைட்டா கலர் மாறிடுச்சு. இந்த சமயத்துல நம்ம எடுத்துறலாம். நல்லா கிறிஸ்பியா வந்துட்டு ஃப்ரை ஆயிருக்கு. இங்க பாருங்க மீதோல எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட ஃப்ரை பண்ணி கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். காரத்துக்காக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, இது மட்டுமே போதும். வேற எதுவும் தேவையில்லை. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 5 நிமிஷத்துல ஈஸியா செஞ்சிடலாம். கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியுமே போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.